நல்லா நான் சம்பாதிக்கிறேன், ஆனா அந்த சம்பாத்தியம் கையில இல்லவே இல்லை. சேமிக்கிறதா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு பாஸ்டர் என்ன டீச் பண்ண போறாரு, சேமித்து வை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் பாரு, இவர் பொருள் ஆசையை டீச் பண்ணிட்டு இருக்காரு, இவர் பண ஆசையை டீச் பண்ணிட்டு இருக்கிறாரு, பொருளை சேர்க்க வைக்க சொல்றாரு, ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுக்க சொல்றாரு, இவர் சேர்க்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி இந்த பிரசங்கத்துக்கு அப்புறம் யாரும் பேசிடக்கூடாதுன்றதுக்காக இதுக்கு முன்னாடி இந்த 3 வசனத்தையும் நான் சொல்லிட்டு இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். ஜெபிக்கிறவங்க சேவிங் பண்ணுவாங்க. தேவ ஆவியை பெற்றவர்களுக்கு கர்த்தர் ஞானத்தின் அபிஷேகத்தை கொடுக்கறதுனால அவங்க செய்யற ஒவ்வொரு வேலையிலும் அவங்கள்ட்ட என்ன இருக்கும், ஞானம் இருக்கும். திட்டமிடுதலை பற்றி ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய குடும்பத்தை குறித்தும் தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்தும் என்ன விதமான திட்டத்தை அவன் திட்டம் தீர்க்க வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல, சேமித்துக் கொள்ளுங்கள். இதை பற்றியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளிலும் நம்ம பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு திட்டமிடுங்கள், சேமித்துக் கொள்ளுங்கள். கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் இயேசுவின் இரத்தம், இயேசுவின் ஆணி பாய்ந்த கரம் இப்பொழுது வைக்கப்படுகிறது. Out! Lucifer speak. Join us for a powerful and life-transforming service as Pastor Nelson Jasper ministers healing and deliverance with the anointing of the Holy Spirit. Witness the miraculous power of God as chains of sickness and experience personal breakthrough. This is an opportunity for you to receive divine healing, emotional restoration, and spiritual freedom. Through prayer, prophetic declarations, and the laying on of hands, Pastor Nelson Jasper will guide you to a place of complete restoration and deliverance. Whether you are battling physical ailments, emotional wounds, or spiritual attacks, this event is designed for your total healing. Bring your family and friends. Don't miss this powerful time of deliverance and restoration. Amavasai Deliverance Meeting starts at 6 p.m. Venue, Teshua Grace Tabernacle, number 9, Lourdu Mada Street, Nagal Kani, Krompit, Chennai 44. Contact us 962-970-6724, 962-971-0921. God bless you. இந்த நாளிலும் நம்முடைய வேத தியானத்திற்கு என்று நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். இதை நாம் ஆங்கில வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, a wise man saves for the future, but a foolish man spends whatever he gets. இந்த நாளிலும் நம்ம பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு திட்டமிடுங்கள், சேமித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கி நான் அதை தானே சொல்கிறேன், சேமிப்பு எப்படி பண்ணணும் அப்படின்றத தானே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். திட்டமிடுதலை பற்றி ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய குடும்பத்தை குறித்தும் தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்தும் என்ன விதமான திட்டத்தை அவன் திட்டம் தீர்க்க வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல, சேமித்து கொள்ளுங்கள், அதாவது சேவம். இதை பற்றியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரி, எதற்காக ஒரு மனிதன் சேமிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது சிலர் சேமிப்பாங்க, சிலர் சேமிக்கிறது கிடையாது. சேமிப்பதை குறித்து தான் நம்ம இன்றைக்கி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, எதற்காக ஒரு மனுஷன் சேமிப்பான், என்னென்னலாம் முதல்ல சேவ் பண்ணலாம்? இன்றைக்கி எல்லாரும் என்ன நினச்சிப்பீங்க, மணியை மாத்திரம் தான் சேவ் பண்ணி வச்சுக்கணும், இல்லை வேறு என்னென்னலாம் நம்ம சேவ் பண்ணலாம்? முதல்ல ஆவிக்குரிய காரியத்திலிருந்து நம்ம போவோம். ஐயா அழகாக சொன்னார்,
கிருபையை முதல்ல பாதுகாத்து கொள்ளுங்க, சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணுறது கிருபையை ஜாஸ்தியாக சேவ் பண்ணிக்கோங்க. ஆவிக்குரிய காரியத்தில் நான் எல்லாமே நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், கிருபையை சேவ் பண்ணிக்கலாம். சரி, ப்ராக்டிக்கலாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நம்ம சேவ் பண்ணலாம்? இப்போ நான் உலக பிரகாரமாக கேட்குறேன். எனர்ஜி வெரி குட், உடம்பை பார்த்துக்கிறது அது ஒரு முக்கியமான, ப்ராக்டிக்கலாக வந்துட்டு நம்ம உடம்பை பார்த்துக்கணும். அதனால் நீ எனர்ஜியை சேவ் பண்ணிக்கோ. அதனால் கொலஸ்ட்ரால் வரக்கூடாது, சுகர் வரக்கூடாது, மிச்சது என்னென்னலாம் வரக்கூடாது அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். சரி, இன்றைக்கி சேமிப்பை குறித்து பார்க்கும் பொழுது இன்றைக்கி ஒரு மனுஷன் படிப்புக்காக சேமிப்பு பண்ணிக்கிறாங்க. என் புள்ள படிக்கணும், அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு சேமிப்பு, சின்ன சேமிப்பு வச்சுக்கிட்டா அந்த புள்ள படிக்க வைக்கிறதுக்கு நல்லா இருக்குமே. அப்போது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். என் குடும்பத்தில் என் குடும்பத்தாரே என்ன பண்ணாங்க, சீட்டு போட்டாங்க. மாமன், மச்சன், சித்தப்பன், இப்படி. அப்போ எல்லோரும் ஏய் நீ சரியாடா சீட்டில்? அப்போ நான் கேட்டேன், சீட்டுனா என்ன? ஃபஸ்ட்டு டைம் அது ஒரு சேமிப்பு. அப்போது நான் இந்த ஸ்கூல் ஃபீஸுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ மாதத்தில் ஒரு 2000 ரூபா நம்ம என்ன பண்ணலாம், சேமிக்கலான்னு ஒரு டெசிஷன் எடுத்தேன். எங்கள் குடும்பத்தில்ங்க, வெளியில் நான் கொடுக்கல, நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். அப்போது எங்கள் குடும்பத்தில் எங்கள் அத்தை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி, அத்தை தானே செய்கிறாங்க, நம்ம குடும்பத்துக்குள்ளே தானே செஞ்சுக்கிறோம். அப்போது அவங்க மாதம் 2000 ரூபா, அது ஒரு 30,000 ரூபா சீட்டு. அப்போ அந்த 2000 ரூபா கொடுக்கும்போது யாருக்கு எந்த மாதம் விழுகிறதோ அந்த பெரிய தொகையை அவங்கள்ட்ட கொடு. இது என்னது, இது ஒன் டைப் ஆஃப் சேவிங். அப்போது இதை நான் செய்யும் பொழுது என்னாச்சு, ஒரு 2 மாதத்தில் நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இந்த மாதம் எனக்கு ஒரு குழுக்கள் விழுந்தா எனக்கு நல்லா இருக்குமே. உடனே ஃபோன் வரும் எனக்கு, அந்த ஜெபம் முடித்த உடனே, ஓய் உன் பேர் தான் விழுந்திருக்கு, உடனே ரொம்ப சந்தோஷம். இப்போ எனக்கு எதற்கு உதவுது, படிப்பு ஃபீஸுக்கு நான் என்ன பண்ணுறேன், நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ சேமிப்பு ஒரு படிப்புக்கு உதவுதுங்க. இன்னும் சேமிப்பு எதுக்கெல்லாம் உதவுது, ஒரு திருமணத்துக்கு. ஒரு திருமணம் ஒரு குடும்பத்தில் நடத்துகிறாங்க அப்படின்னா உங்களுடைய சேமிப்பு உங்களுடைய திருமணத்துக்காக பயன்படுத்தப்படும். இன்னும் சேமிப்பு எதற்காக தேவைப்படுகிறது, அவசர உதவிக்கு. நான் சேர்த்து வச்சுருக்கேன், அவசர உதவிக்கு எனக்கு இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அவசர உதவிக்கு என்ன பண்ணுறோம், நம்ம சேமித்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் சில சேமிப்புக்கெல்லாம் தன்னுடைய சந்ததிக்காக, என் பிள்ளைக்காக நான் இதை செய்யணும் அதை செய்யணும் சொல்லி சேமித்து வச்சுக்கிறோம். சரி, கிறிஸ்தவத்தில் 2 கூட்டம் சேமிக்காத கூட்டம் இருக்குது. அதை தான் நான் ஸ்டார்டிங்கை நான் இப்போ பிரசங்கம் பண்ண போகிறேன். இதில் ஒரு கூட்டத்துக்கு தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம். இது சேமிக்காத கூட்டம் தான். ஆனால் இந்த கூட்டத்துக்கு பேர் என்ன, சரி இன்னொரு கூட்டம் இருக்குது. இந்த கூட்டத்துக்கு என்ன பேர் அப்படின்னா, பிசாசின் தந்திரங்களினால் மேற்கொள்ளப்பட்ட கூட்டம். இந்த கூட்டத்தால் சேமிக்க முடியுமா, நான் உங்களை பார்த்து கேட்குறேன். பிசாசுனால ஒரு குடும்பம் மேற்கொள்ளப்பட்டு இருக்குது அப்படின்னா அங்கே அவன் ஆசீர்வாத தடையை உண்டாக்குவான். வியாதியை கொடுத்துருப்பான், வறுமையை கொடுத்துருப்பான், பண விரயங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பான். இவங்க பார்த்தா இவங்க சொல்லுவாங்க, எங்க பொத்த பையில் போடுற மாதிரி இருக்குது, இப்போதான் நல்லா நான் சம்பாதிக்கிறேன், ஆனால் அந்த சம்பாத்தியம் என் கையில் இல்லவே இல்லை, என்னால் சேமிக்கிறதா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. இவங்க பிசாசின் தந்திரத்தினால் மேற்கொள்ளப்பட்ட கூட்டம். இந்த பிசாசின் தந்திரத்தினால் மேற்கொள்ளப்பட்ட கூட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர்கள் சாபத்தினால் மேற்கொள்ளப்பட்டு இருப்பார்கள், பாவத்தினால் மேற்கொள்ளப்பட்டு இருப்பார்கள், பில்லி சூனியம் மந்திரவாதத்தினால் மேற்கொள்ளப்பட்டிருப்பார்கள். இவங்களால் சேமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களால் என்ன பண்ண முடியாது. சரி, நான் அப்படியாப்பட்ட போராட்டத்தில் இருந்துட்டு என்கிட்ட லட்சக்கணக்கில் காசு இருக்குன்னு யாராவது சொல்கிறவங்க ஒரு கையை தூக்குங்க, நான் இப்போ இந்த பைபிளை தூக்கிட்டு வெளியே ஓடிடுறேன். சொல்ல முடியாது. பாஸ்டர் எப்படி அந்த காசு போகுதுன்னு தெரியல. உங்கள் சம்பளம் எவ்வளோ, சம்பளம் ஒரு 30,000 வச்சுக்கலாம். சரி, அது கத்தருக்கு நீங்கள் கொடுக்கறது 3,000 ஒதுக்கி வைப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 27,000, 27,000த்தில் ஒரு நல்ல ஞானவான் என்ன பண்ணுவாங்க, கணக்கு போடுவாங்க. இன்றைக்கி நிறைய குடும்பம் கிறிஸ்துவத்தில் பார்த்திங்கன்னா கணக்கு போடாத குடும்பம் தான் நிறைய இருக்குது. சரி, நம்ம ப்ரொசீஜர் வைஸ் போவோம். அப்போ பிசாசின் தந்திரத்தினால் மேற்கொள்ளப்பட்ட கூட்டம். சரி, அடுத்த வாரம் இந்த பிசாசின் தந்திரத்தினால் மேற்கொள்ளப்பட்ட கூட்டத்திற்கு தான் நம்ம நிறைய வார்த்தைகளை நம்ம கொடுக்க போகிறோம். அவங்க எப்படியெல்லாம் மேற்கொள்ளப்படுறாங்க, சாபத்தினால். சாபத்தை குறித்து ரொம்ப டீப்பான செய்தியை நான் மறுபடியும் அடுத்த முறை கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கேன். 2வது, பாவத்தினால் மேற்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்தது பில்லி சூனிய மந்திரவாதத்தினால் மேற்கொள்ளப்படுகிறார். ஒரே ஒரு எக்ஸாம்பிளை மாத்திரம் சொல்லிக்கிறேன் சாபத்துக்கு. இப்போது
எப்படி சாபங்கள் வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் விக்கிரக ஆராதனையில் இருந்திருப்பீங்க. விக்கிரகத்தை வணங்குறவங்களுக்கு சாபம் வரும்னு சொல்லி நம்மளுடைய வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்கள் அதிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதற்கு கொடுக்கப்பட்ட பலிகள், இரத்த பலிகள், இன்னும் என்னென்ன காரியங்கள், ஒப்புரவாகுதல், என்னென்னலாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்களோ அதெல்லாம் ஒரு வேளை இயேசுவின் இரத்தத்தினால் மன்னிக்கப்படாமல் இருக்குமானால் உங்கள் இரத்தத்தோடு ஒரு சாபம் வந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பண விரட்சியை கொடுக்கும். இல்லை அப்படி இல்லைன்னா உங்கள் முன்னோர்களுடைய சாபம், உங்கள் முன்னோர்கள் ஏமாத்திருக்கலாம், அடித்து பணத்தை பிடுங்கிருக்கலாம், இல்லை மற்ற குடும்பத்தை கொலை கூட பண்ணிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். அந்த இரத்த பலி 3ஆம் 4ஆம் தலைமுறை வரையும் கேட்கப்படுகிறதுனால இது சாபத்தினால் தடை. இந்த குறிப்பிட்ட குடும்பத்தினால சம்பாதித்த காரியங்களை பத்திரப்படுத்த முடியாது. சாபத்தின் நிமித்தமாய் தலைமுறை அப்பா கடனாளியாக இருந்திருப்பார், அதே கடனாளியாக புள்ள கடனாளியாக இருப்பார், அதே கடனாளியா அடுத்து அவங்களுடைய ஜென்ரேஷன். ஏன்பா தாத்தாலேருந்து எல்லாம் கடன் வாங்கி தான் வாழ்கிறீங்களா? இல்லை தாத்தா ஒரு பெரிய குடிகாராக இருப்பார், இல்லை சூதாட்டக்காராக இருப்பார், இல்லை பெரிய சாபத்தை வாங்கி வச்சுட்டு போயிருப்பார், அடுத்த சந்ததியெல்லாம் கடன் பெற்றுட்டே வரும். இப்படி தான் வருது. அப்போது இப்படியாப்பட்டவர்களால் இன்றைக்கு சேமிக்க முடியல. இவர்கள் கரங்களில் ஆசீர்வாதம் தங்காது, இவர்கள் சேமிக்க முடியாது, இவர்களுக்கு பண விரயம் உண்டாகிட்டே இருக்கும். சரி, இப்போ கூட்டத்துக்கு நான் வரேன். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டத்தை இப்போ நான் 2ஆக பிரிக்கிறேன். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு உலக பிரகாரமாய் தன் செல்வத்தை அழிப்பவர்களாக இருப்பாங்க. இவங்க சேமிக்க மாட்டாங்க. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம் தான். கர்த்தர் இவங்களை ஆசீர்வதிச்சிருப்பார். இவங்க ஒரு வேளை இவங்க போகிற ஐக்கியத்தின் நிமித்தமாக, இவங்க பாஸ்டருடைய கண்ணீரின் நிமித்தமாக, இவங்களுக்கு இருக்கிற தடைகள்லாம் ஆண்டவர் உடைச்சிருப்பார். எல்லாமே டெலிவரன்ஸ் ஆகிருக்கும். இவங்க நல்ல சம்பளம் வாங்குவாங்க. ஆனால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிற இவர்கள் உலக பிரகாரமாய் தன் செல்வத்தை என்ன பண்ணுவாங்க? அழித்து கொண்டே இருப்பாங்க. இவங்களால் என்ன பண்ண முடியாது? சேமிக்க முடியாது. ஆமாம், இன்னைக்கு சேமிப்பை பற்றி நான் பார்க்க போகிறோம். சரி, இன்னொரு கூட்டம் இருக்குது. அது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த ஆசீர்வாதத்தை எப்படி சேமிப்பது என்று தெரியாத கூட்டம். நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுறேன், ஆனால் எனக்கு எப்படி சேமிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிற கூட்டம். ஆமாம், இது இந்த 2 கூட்டம் தான் இது இருக்குது. முதல்ல ஆண்டவர் சொல்கிறாரு, திட்டமிடு சேமி, திட்டமிடு சேமித்துக்கொள். இந்த செய்தியை கேட்பதற்கு முன்பதாக 3 முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உண்மை கிறிஸ்தவன் உலக பிரகாரமான காரியத்திற்கு பணத்தை செலவழிக்க கூடாது. இது காரியம், நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய காரியம். இதற்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து, எப்படியா? நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உலக பிரகாரமான காரியத்திற்கு தன் பணத்தை செலவிடுதல், அதாவது தேவனால் ஆசீர்வாதம் பெற்று அந்த ஆசீர்வாதத்தை உலகத்திற்கு செலவழிக்க கூடாது என்பதை இங்கே ஆண்டவர் ஆழமாக நம்மளுக்கு சொல்லித்தராரு. திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானேன். உங்கள் பணத்தை நீங்கள் எப்படி செலவழிக்கிறீங்க? இந்த வசனத்திலேருந்து உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லித்தரேன். ஆவிக்கேற்றபடி நீங்கள் செலவழிக்கிறீர்களா அல்லது மாயையான காரியத்திற்கு செலவழிக்கிறீர்களா? இந்த பணம் எப்படி செலவழிக்கப்படுகிறது? இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ ஒரு நபர் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம். டேனியல் இங்கே வா.
இவர் என்ன பண்றாரு, பயங்கரமா பிரயாசப்படுறார். ஆண்டவர் என்ன பண்றாரு, இவரை ஆசீர்வதிக்கிறார். இவருக்கோ சந்தோஷம். இவர் நினைச்சுக்கிட்டாரு இவருடைய பலத்தினால இவர் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாருன்னு சொல்லி. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் எப்படி நினைக்கிறாங்க, என் பலத்தினால தான், என் திறமனால தான் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. முதல்ல இந்த செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்க பலத்தினால் சம்பாதிக்கவில்லை, நீங்கள் உங்கள் திறமையினால் சம்பாதிக்கவில்லை, கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இருப்பதினால் நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள், அவ்வளவுதான். என்னை படிக்க வச்சது கிறிஸ்துன்னு சொல்லுங்க, அப்படியே போயிட்டு எல்லாம் அவர் தான் சொல்லுங்க, எல்லாமே அவர் தான். இப்போ என்ன நடக்குது, ஆண்டவர் இவர்களை பார்த்து சொல்றாரு, திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானேன். இப்போ டேனியல் என்ன பண்ணுறாரு, நல்லா படித்து பயங்கரமாக இது பண்ணிட்டாரு. இவர் கையில் பணம் நிறையா இருக்குது வச்சு, இவர் கையில் இப்போ நிறைய பணம் இருக்குது. இப்போது வலது பக்கம் ஆவிக்குரிய காரியம், இது உலகத்துக்காக இவர் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இப்போது இதில் எவ்வளோ ரூபாய் இருக்குது, இதில் 500 ரூபாய் இருக்குதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இவர் என்ன பண்ணுறாரு, 500 ரூபாயில் 400 ரூபாயை உலகத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாரு. போய் ராஜா கிட்ட கொடு. சரி, அங்கே அவர் என்ன பண்ணுறாரு, உலகத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணி அங்கே இல்லை. இப்போ என்ன பண்ணுறாரு, உலகத்துக்காக அவர் ஸ்பெண்ட் பண்ணி அவர் உலகத்தோடு ஐக்கியமாக இருக்கிறார். சரியா? இப்போ உலகத்துக்காக அவருடைய ஸ்பெண்டிங் ஜாஸ்தியாக இருக்குது. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு ப்ரையாரிட்டியான காரியத்தை உலகத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றாரு. வாங்க வா 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 முன்னாடி வா. இப்போ அவருடைய பங்குலேருந்து, இது தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்துலேருந்து ஒரு நோட்டை எடுத்து தேவனுக்காக கொடுக்குறாரு. அங்கே ஜோயல்கிட்ட கொடுத்துட்டு வந்துரு. அதுதான் சபைன்னு வச்சுப்போம். சபைக்கு இவர் போடுறாரு. இப்போ இவர் எதற்காக இவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு, நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், ஆவிக்குரிய போஜனத்தை குறித்து இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு. இங்கே அவன் போயிருக்கான், நலமானதா இங்கே அவன் அந்த பையன் சாப்பிட்ருக்கான். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கிறான், திருப்தி செய்யாத பொருளுக்காக பிரயாசத்தை கொடுத்துருக்கான். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நாம் எப்படி இருக்கணும், திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிக்காதீங்க. சரி, இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். இப்போ இது உலகம்னு சொல்லிட்டேன், இது ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லிட்டேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய பிரயாசத்திலிருந்து ஆட்டோவுக்கு காசு போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 500 ரூபா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே வரீங்க. இது நலமானதா இல்லைதா? இப்போ நலமானதை நீங்கள் பெற்றுக்கொள்ளிட்டு இருக்கீங்க. அப்போது உங்களுடைய பிரயாசம் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் நீங்கள் நலமான காரியத்துக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அது ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாதான், செலவழிக்கக்கூடாது. திருப்தி செய்யாத பொருள்னா என்ன, இப்போ நம்ம இங்கே போயிடுவோம், இதுதான் வேர்ல்டுன்னு சொல்லிட்டேன். திருப்தி செய்யாத பொருளுக்காக இப்போது நாம் நம்மளுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில் எதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் சொல்லுவீங்களா? ஒன்று ஒன்றா சொல்லுங்கள், நம்ம அப்படியே நம்ம அடிக்கிட்டே போவோம். ஓகே, ட்ரெஸ்ஸு வாங்கிக்கலாம், ட்ரெஸ்ஸு வாங்குறது தப்பு கிடையாது. ஆனால் அதிகமான நம்ம ட்ரெஸ்ஸு வாங்கணுன்னா அது என்னது, ஆடம்பரமான செலவுன்னு சொன்னார் பிரதர். ஆடம்பரமான செலவு என்னென்ன இருக்குது சபையிலேருந்து சொல்லுங்களேன். ஒன்று ஒன்றா நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். சரி, இப்போ ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு காசே இல்லை, நான் கடன் வாங்கி இந்த மாதம் ஒரு 4 ட்ரெஸ்ஸு, அடுத்த மாதம் 4 ட்ரெஸ்ஸு, நான் அப்படி தான் போவேன் அப்படின்றது என்னது, அது ஆடம்பரமான வாழ்க்கை. சரி, அடுத்ததுங்க, உடம்பு ஃபுல்லாக நகையை போட்டுக்கிறதா? உடம்பு ஃபுல்லாக நகையை போட்டுக்கிறது அவங்க இன்வெஸ்ட் பண்ணி நகையை வாங்கி போட்டுக்கிறாங்க. இப்போது ஹஸ்பண்ட் வேலை செய்கிறாங்க, ஹஸ்பண்ட்டை அடித்து பிடுங்கி அவர் 30,000 தான் சம்பளத்தில் இருப்பார். இல்லையா, மாதம் எனக்கு நீ நகையை வாங்கி குடியான்னு சொல்லி வாங்கினா அவங்க எதுவா ஆவாங்க, கடன்காரங்களாக ஆவாங்க. சரி, வேறு ஏதாவது சொல்லுவோம், சிம்பிளாக சொல்லுங்கள். மொபைல் ஃபோன் சூப்பரான இது, குடிப்பழக்கம் அருமையான ஒரு இது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஆலயத்துக்கு வரீங்க, ஆலயத்துக்கு நீங்கள் நல்ல போஜனத்தை சாப்பிட்டு போகிறீங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சினிமா படத்துக்கு போகிறீங்க. இது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா தீய இன்வெஸ்ட்மெண்ட்டா? நீங்கள் அங்கே அபிஷேகமாக பெற்றுட்டு வரீங்க? இல்லை, இது என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு, திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்களுடைய பிரயாசத்தை நீங்கள் செலவழிக்கிறீர்கள். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவு பண்ணாதீங்க. சில கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அவங்க சரியான ரட்சிப்புக்குள்ளார இருக்க மாட்டாங்க.
அந்த ஞாயிற்றுக்கிழமை வரத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி மாத்திரம் பரிசுத்த ஜெபம், இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பரிசுத்த ஜெபம். ஆண்டவரே இன்னைக்கு மாத்திரம் நான் பரிசுத்தமாக வரேன். அதுக்கு முன்னாடி வரையும் சிகரெட் குடிக்கிறவங்க இருப்பாங்க, இல்லை சுருட்டு அடிக்கிறவங்க இருப்பாங்க, இல்லை தண்ணி அடிக்கிறவங்க இருப்பாங்க. இப்போ இவருக்கு தேவனாகிய கர்த்தர் ஜீவனை கொடுத்து இவரை ஆசீர்வதிச்சு, இவர் ஒரு சபைக்கு தானே போவார். சபையில் நின்று வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த வார்த்தை இவருக்குள்ளார போகும்ல, அந்த வார்த்தையின் அபிஷேகத்தினால அவரும் தொடப்பட்டிருப்பார் இல்லையா. ஒருவேளை அவங்க பாஸ்டருடைய கண்ணீர்னால அவரை கூட என்ன பண்ணியிருக்கலாம், ஆண்டவரே ஆசீர்வதிக்கலாம், ஒரு ரட்சிப்பை கொடுங்க ஆண்டவரே, அவரை தொடுங்க ஆண்டவரே, போனா போது ஆண்டவரே, அவர் ரட்சிப்பை நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஆனால் அவர் மறைமுகமாக தண்ணி அடிச்சுட்டே இருக்கிறார். அதுக்கு பேர் என்ன? திருப்தி செய்யாத பொருளுக்காக அவருடைய பிரயாசத்தை அவர் செலவழிக்கிறார். அது திருப்தி செய்கிறதா? இல்லை. சரி, வேற என்ன திருப்தி செய்யாத பொருள்? சினிமா பார்த்துட்டோம், தண்ணி அடிக்கிறத பார்த்துட்டோம், ரம்மி சர்க்கிள். வேற என்ன அது திருப்தி செய்யாத பொருள்? மொபைல் ஆப்ஸ்க்கெலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது. பியூட்டிஃபுல்லாக சொன்னாங்க. தேவையில்லாத மொபைல் ஆப்ஸுக்கு கர்த்தர் கொடுத்த காசை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அநியாயம் பண்ணக்கூடாது. கர்த்தர் நியாயம் விசாரிக்கிறவர் இருக்கிறார். கர்த்தர் கொடுக்குற காசை ஏன் வீணாக்குறீங்க? இதுக்கெல்லாம் ஆண்டவர் கணக்கு கேட்பாரா கேட்க மாட்டாரா? அப்போனா எப்படி இருக்கும் பார்த்துக்குங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? கணக்கு கேட்பார். சிலர் என்ன பண்ணுவாங்க, கடனை வாங்கிட்டு கடன் கொடுக்கறதுக்கு திராணி இல்லாமல் கடனை வாங்கிறது. யோசிக்காமல் என்ன பண்ணுவாங்க, அவங்க கடனை வாங்கிட்டு அவங்க கடன் கொடுக்கவே முடியாது, திராணி இருக்காது கடன் திருப்பி கொடுக்கறதுக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணிப்பாங்க, அவங்க மாட்டிப்பாங்க. அவங்க செய்கிறது பாவமா? அவங்க சந்ததிக்கு சாபம் வருமா இல்லையா? எப்படி வரும்? கடன் கொடுத்தவன் திட்டே அந்த சந்ததிக்கு வரும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு வசனத்தை தான் நம்ம எல்லாரும் கேட்குறோம். திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, உண்மை கிறிஸ்தவன் உலக பிரகாரமான காரியத்திற்கு பணத்தை செலவு அளிக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் முதலாவது தெரிவித்துக் கொள்கிறார். இதை நல்லா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, உண்மை கிறிஸ்தவனுக்கு பொருளாசை வேண்டாம். லூக்கா 12:15 நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ரெண்டாவது, இந்த செய்தியை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, பொருளாசை வேண்டாம். மூன்றாவது, உண்மை கிறிஸ்தவனுக்கு பண ஆசை இல்லாமல் போதும் என்கிற மனது வேண்டுமாம். பண ஆசை இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு பாஸ்டர் என்ன டீச் பண்ண போகிறாரு, சேமித்து வை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் பாரு, இவர் பொருள் ஆசையை டீச் பண்ணிட்டு இருக்காரு, இவர் பண ஆசையை டீச் பண்ணிட்டு இருக்கிறாரு, பொருளை சேர்க்க வைக்க சொல்கிறாரு, ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுக்க சொல்கிறாரு, இவர் சேர்க்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த பிரசங்கத்துக்கு அப்புறம் யாரும் பேசிடக்கூடாதுன்றதுக்காக இதுக்கு முன்னாடி இந்த 3 வசனத்தையும் நான் சொல்லிட்டு இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? 3வது வசனம், எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆகையினால் இந்த செய்தி பண ஆசைக்கோ பொருள் ஆசைக்கோ இடம் கொடுக்கிற செய்தி அல்ல, ஞானத்திற்கு இடம் கொடுக்கிற செய்தி. நம்ம எல்லாம் சபையில் ஞானவான்களாய் மாற வேண்டும் என்பதற்காக தான் செய்தி. 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். உண்மை கிறிஸ்தவன் உலக பிரகாரமான காரியத்திற்கு பணத்தை செலவழிக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் பணத்தை கொடுக்குறாரு, உலக பிரகாரமாக அதை செலவழிக்காதீங்கன்றதை கற்றுக் கொடுக்குறாரு. ரெண்டாவது, உண்மை கிறிஸ்தவனுக்கு அந்த பணத்தை வைத்து பொருள் ஆசை அவனுக்கு வரக்கூடாது. இதெல்லாம் லா, இதை நம்ம எடுத்துக்கணும். மூன்றாவது, உண்மை கிறிஸ்தவனுக்கு பண ஆசை இல்லாமல் போதும் என்கிற மனது வேண்டும். இந்த 3 இருதயத்தோட ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இந்த 3ஐயும் உங்களுடைய இருதய பலகையில் எழுதி வைத்து கொண்டு அதற்கு பிற்பாடு
சேமிப்பை குறித்து நீங்கள் திட்டமிட வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்போ 2 கூட்டம் இருக்கு. ஒன்று திட்டமிட்டு சேமிப்பவர்கள். சொல்லுங்க, அப்பதான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இந்த பிரசங்கத்தை. ஒரு கூட்டத்துக்கு பேர் என்னது? திட்டமிடுவார்கள், சேமிப்பார்கள். ஓகேவா? இந்த திட்டமிட்டு சேமிக்கிற கூட்டத்தில் என்ன இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பண ஆசை இருக்காது, பொருளாசை இருக்காது, இருக்கக்கூடாது. 2வது, தன்னுடைய உழைப்பை உலக பிரகாரமாய் செலவழிக்கக்கூடாது. ஓகேவா? ஒரு கூட்டத்துக்கு பேர் என்ன? திட்டமிட்டு சேமிப்பவர்கள். இன்னொரு கூட்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னா, திட்டமிடாமல் சேமிக்காதவர்கள். திட்டம் இருக்காது அவங்கள்ட்ட, சேமிக்கவும் மாட்டாங்க. 2 கூட்டம் இருக்கு. சரி, திட்டமிட்டு சேமிப்பவர்களை வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஞானவான் என்று சொல்லி அழைக்கிறது. திட்டமிடாமல் சேமிக்காமல் இருப்பவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மூடர்கள். சரி, திட்டமிட்டு சேமிப்பவர்களை பற்றி வேதம் சொல்லுகிறது, ஒன்று அவர்கள் ஞானவான், இன்னொன்று தேவ ஆவியை பெற்றவர்களாக இருப்பார்கள். இன்னைக்கு நம்ம சேமிக்கும் பொழுது தேவ ஆவி பெற்றவர்களாக இருந்தோன்னா நம்ம சேமிக்கிறது நல்லாவே நம்ம சேமிப்போம். தேவ ஆவியோடு ஞானத்தோடு இந்த காரியத்தில் என்ன பண்ணணுமா செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த திட்டமிட்டு சேமிப்பவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஜாக்கிரதை உள்ள நினைவுள்ளவர்கள். ஆனால் திட்டமிடாமல் சேமிக்காமல் இருக்கிறவங்களுக்கு பேர் என்ன? மூடன். அதுக்கப்புறம் அவங்களுடைய பேர் என்ன தெரியுமா? சோம்பேறி. அதுக்கப்புறம் அவங்களுடைய பேர் என்ன தெரியுமா? பதறுகிறவர்கள். எழுதி வச்சுக்கோங்க. இந்த 3 காரியமும் திட்டமிடாமல் சேமிக்காமல் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஒரு மூடத்தனமாக இருப்பாங்க, பதறுகிறவங்க. ஏன் அவங்களுக்கு பதறுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரச்சனை வந்த பிறகு தான் யோசிப்பாங்க. இந்த பக்கம் திட்டமிட்டு சேமிப்பவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இவர்கள் ஜாக்கிரதையுள்ள நினைவுள்ளவர்களாக இருப்பாங்க, இவங்க பிரச்சனை வரும் முன் யோசிப்பார்கள். அதனால தான் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் கொஞ்சம் கணக்கு பார்க்கணும். எத்தனை பேர் இது வரைக்கும் கணக்கு பார்க்கலையோ? இன்னுமே என்ன பண்ணுங்க, கொஞ்சம் யோசித்து சேமிப்புக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, திட்டமிடுங்கள், கணக்கு பாருங்கள். அதாவது உங்கள் பிள்ளைகளுடைய படிப்புக்காக இவ்வளோ ஓகே நான் எடுத்து வச்சுருக்கேன், ஓரளவுக்கு என்னால் மேனேஜ் பண்ண முடியும். என் ஃப்யூச்சருக்காக இவ்வளோ, அவசர தேவைக்காக இவ்வளோ, ஓரளவுக்கு என்னால் மேனேஜ் பண்ண முடியும். நோ ப்ராப்ளம். நீங்கள் சேஃப்டி சைடில் போயிட்டே இருக்கிறீங்க. உங்கள் கை கடன் வாங்காத வரையும் நீங்கள் யார்? நீங்கள் ஞானவான்கள். கையை நீட்டிட்டா நீங்கள் யார்? ஏதோ நீங்கள் தப்பான வழியில் போயிட்டுருக்கங்க. தப்பான வழியில் போயிட்டுருக்கீங்கன்னா, ஒன்று நான் சொன்னேன்ல, பிசாசின் கிரியையினால், சாபத்தினால, பிள்ளி சூனிய கிரியையினால் இருக்கலாம். அதை தான் அங்கே நம்ம ஸ்பாட்டட் பண்ணணும். ஐயோ அதனால் நம்ம துக்கப்படக்கூடாது. ஐயோ நான் அப்படி போயிட்டேனே, எதனால? அப்போ ஆண்டவர் இன்னைக்கு 2 காரியத்தையும் நம்மளுக்கு டீச் பண்ணுறார். அடுத்த வாரம் அந்த கட்டிலிருந்து உடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஞானத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஞானமாக நம்ம எப்படி நார்மல் ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் தேவ பிள்ளைகளே. அப்போது வேதம் சொல்லுகிறது, சேமிப்பதற்கு சுய புத்தியை சாராமல் நாம் தேவ ஆவியை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஜெபிக்கிறவங்க சேவிங் பண்ணுவாங்க. அல்லேலூயா. தேவ ஆவியை பெற்றவர்களுக்கு கர்த்தர் ஞானத்தின் அபிஷேகத்தை கொடுக்கறதுனால அவங்க செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் அவங்கள்ட்ட என்ன இருக்கும்? ஞானம் இருக்கும். சரி, நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5, 6 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. ஹல்லேலூயா. சரி, சேமிக்க திட்டமிடுகிறவர்கள், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பயன்படுத்துகிறவர்கள், ஆண்டவர் சொல்கிறார் அவங்களுக்கு, ஓ சுய புத்தியில் நீ சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. சரி, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டேனியலும் ராஜாவும் முன்னாடி வா, நான் அவங்கள வச்சு தான் இப்போ நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ இவன் இருக்கிறான், இந்த தம்பி இருக்கிறாரு. இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து. இவங்க 2 பேரும் க்ளோஸ் திக்கஸ்ட் ஃப்ரெண்டுன்னு வச்சுப்போம். இவங்க 2 பேரும் என்னது? ரொம்ப திக்கான ஃப்ரெண்ட்ஸு. இவர் இல்லாமல் இவர் இருக்க மாட்டார், இவர் இல்லாமல் அவர் இருக்க மாட்டார், அப்படி க்ளோஸான திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. இப்போ இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
இவருக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்கு. அதுக்காக இவர் என்ன பண்ண போறாரு? கடனே வாங்க போறாரு. இப்போ இவர் என்ன பண்றாரு? ஒரு கடன் வாங்குறாரு. இவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 லட்ச ரூபா கடன் வாங்குறாருன்னு வச்சுப்போமே. ஒரு எக்ஸாம்பிள் தாங்க சொல்றேன். 40 லட்ச ரூபா இவருக்கு வந்து ஷூரிட்டி போடணும். ஷூரிட்டி சாப்பிட்டா கூட ரத்தம் வந்துடும். ஷூரிட்டி போடணும். இப்போ என்ன பண்ணணும்? இவருக்கு ஷூரிட்டி போடுறதுக்காக இவருக்கு யாரு தான் நண்பனாக இருக்கிறாரு? இவர் வந்து ரொம்ப திக் நண்பனாக இருக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு? இவர்கிட்ட கேட்குறாரு, எப்பா ராஜா, எனக்காக ஒரு ஷூரிட்டி போட முடியுமா? இவர் ரொம்ப க்ளோஸான நண்பர். உடனே பேங்க்கு வந்து இவர் என்ன பண்ணுறாரு? சைன் போடுறாரு. இவருக்காக இவர் 40 லட்சத்தை எடுத்துகிட்டு ஓடி போயிடுறாரு. போய் உக்காந்திக்கப்போ, நீ நில்லு, ஷூரிட்டி போட்டிருக்கப்பா. இப்போ அவர் ஓடி போயிட்டார். இவர் ஷூரிட்டி போட்டவர் மாட்டிக்கிட்டார். இவர் ஒரு கிறிஸ்தவர். உக்காந்து ஜெபி, முட்டி போடு பாருங்க. இவர் ஜெபிக்கிறார். இந்த மாதிரி நிலைமையில நிறைய கிறிஸ்தவங்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சுய புத்தியின் மேலே நீ சாயாத. நீ எந்திரிச்சு போய் உட்கார. இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, உன் சுய புத்தியின் மேல் சாயாத. அப்படி இருந்தா ஏமாத்தப்படுவீங்க. நான் சொல்கிற இந்த வார்த்தை கரெக்டான வார்த்தையா இல்லையா? ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் திராணி என்ன? அதனால ஆண்டவர் சொல்கிறாரு, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சேமிப்பதற்கு முன்னாடி, நீங்க உலக பிரகாரமாய் நீங்க எந்த காரியங்களை செய்யறதற்கும் முன்னாடி கர்த்தர் நம்மளுக்கு சொல்றாரு, தேவ ஆவியை நீங்கள் சார்ந்தவர்களாக இருக்கணும். இப்போ இந்த 2 பேரை நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ ஷூரிட்டி போடணும்னா அந்த ராஜான்ற நபர் வந்து என்கிட்ட கேட்டு, பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு நபர் வந்து ஷூரிட்டி போட சொல்கிறாரு. உடனே நான் தேவ ஆவியை பெற்று இருந்தேன்னா நான் சொல்லுவேன், எப்பா போடாத, நீ என்ன பண்ணிப்ப, நீ மாட்டிப்பப்பா, நீ ஷூரிட்டி என்ன பண்ணாத, போடாத. ஐயோ என் திக் ஃப்ரெண்டு, பரவாயில்ல, நீ பிரிஞ்சாலும் என்ன பண்ணல, நீ கடைசி நாள் வரையும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத காட்டிலும் ஒரு மனஸ்தாபத்தில் பிரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. கரெக்ட் இல்லையா? முதல்ல சேமிப்பதற்கு ஆண்டவர் சொல்றாரு, பொருளாதாரத்தை குறித்ததான சிந்தை உங்களுக்கு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உங்க சுய புத்தியில எதையுமே செய்யாதீங்க. சுய புத்தியில செய்யாதீங்க, தேவ ஆவியை சார்ந்து இருங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த வசனத்துக்கு. அதாவது வந்து உங்களுடைய சம்பளம் ஒரு 6000 ரூபா 7000 ரூபான்னு வச்சுப்போம். நீங்க உள்ளதுல எத்தனை இன்ச்சு டிவி? பெரிய டிவி, சரி 105 இன்ச்சு இருக்கு. 7000 ரூபா சம்பளம் வாங்குற நீங்க 105 நீங்க வந்து என்ன பண்ணலாமா? யோசிக்கலாமா? உங்க திராணி என்ன? உங்களுடைய பலன் என்ன? நீங்க யார்? 7000. நீங்க யாரு? 7000 தான். நான் எய்ம் பண்றது வந்து 3.5 லட்ச ரூபா. நான் 3.5 லட்ச ரூபா பார்த்துட்டு இருக்கேன். ஆனா நான் 7000. ஏய் நீ 7000 தானே, நீ 3.5 லட்சத்தை ஏன் பார்த்துட்டு இருக்க? நல்ல தரிசனம் தான், 3.5 லட்சத்தை பார்த்துக்கிட்டே இரு. ஆனா முதல்ல நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சோம் இல்லையா? திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானேன். இப்போ உங்க கண்ணுக்கு அது திருப்தியா இருக்கு, ஆனா உங்க வாழ்க்கைக்கு அது என்னவா இல்லை. இப்போ 7000 ஆகிய நான் என்ன பண்றேன்? 3.5 லட்சத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன். 3 லட்சம். சரி, உடனே பிசாசு தந்திரமுள்ளவன் இல்லையா? பிசாசு எப்படியாப்பட்டவன்? அவன்லாம் எங்கெங்க உட்காந்துருக்கான் அப்படின்னா நிறைய கடையில் தான் உட்காந்துருக்கான். உடனே கிறிஸ்மஸ் ஆஃபர் 2000 கொடுத்து டிவியை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள், 3.5 லட்ச ரூபா டிவியை போட்டு வெளுத்தானா, முடிஞ்சிருச்சு கதை. நம்மால் யாரு? 7000. 7000க்கு 2000 எப்படி இருக்கும்? பெருசாக தெரியாது. இப்போ நம்மால் என்ன பண்ணுறாரு? 2000 தான். நம்மளுக்கு மேலே வீட்டம்மா. இவர் 7000னா அந்த அம்மா வந்து திங்கிங் எல்லாம் 1 lakh திங்கிங்காகவே இருக்கும். அப்போ அந்த அம்மா இருக்கிறாங்க, ஏம்மா இந்த மாதிரி 3.5 லட்ச ரூபா டிவி, அப்படியாப்பா, இன்னைக்கே நம்ம போய் லோன் 7000 3.5 லட்ச ரூபாய்க்கு லோனுக்கு யோசிக்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இதுல எல்லாம் நம்ம எப்படி இருக்கணும்? தேவ ஆவி இல்லைன்னா நீங்க விழுந்து போயிருவீங்க. முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க யார்? உங்க அபிஷேகம் என்ன? உங்க பலன் என்ன? உங்களுடைய ஞானம் என்ன? இதெல்லாம் தேவ ஆவியானவர் டீச் பண்ணுவார். நானும் என் ஒய்ஃபும் கல்யாணம் ஆன புதுசில் எங்களுக்கு பைக்கு வாங்கணும்னு ஆசை வந்துடுச்சு. பைக் வாங்கணும்னு ஆசை வந்தோடனே ஒரு இன்ஜின் சீஸான வண்டி 13,000 சொல்லி ஒருத்தவன் சொல்லிட்டான். அது சொல்லிவிட்டு அவன் சொல்லிட்டான், இன்றைக்கி நைட்டு உங்கள்கிட்ட இருக்கட்டும், வண்டியை நல்லா செக் பண்ணுங்கள், நாளைக்கு வந்து காசை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டான். அது நெளிஞ்சு போன வீலு வேறு. பெங்களூரில் நடந்த விஷயம். 2000
9. நெளிஞ்சு போன வீல், முன்னாடி வந்து வீல் கொஞ்சம் பெண்டாக இருக்கும். ஆனால் நானும் என் ஒய்ஃபும் ஆஹா அதை வாட்டர் வாஷ் பண்ணி அதை பலன்னு தொடச்சி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் முறுக்குனேன் பாருங்கள். வண்டி பின்னாடியிலேருந்து புகை வராமல் இன்ஜின்லேருந்து புகையாக வந்துட்டு இருந்தது. உடனே நான் நினச்சேன், எப்பா நான் அப்போ 7,000 இல்லை, நான் அப்போ 6,000 தான், ஆனால் 13,000க்கு பார்த்துட்ருக்கேன். பார்த்தேன் உடனே என் ஒய்ஃப் சொன்னாங்க, புகை பின்னாடியிலேருந்து வராமல் முன்னாடி வந்துட்டுருக்கே. உடனே நாங்கள் புகையை அந்த டைமில் அணைஞ்சிட்டு இருந்தோம். அப்போயே நைட் எனக்கு படபடன்னு ஆயிடுச்சு. ஏன்னா 1000 கொடுத்துட்டேன். சரி நைட் எனக்கு தூக்கம் வரும் நீங்கள் நினைக்கிறீங்க, எல்லா பைக்குக்கும் பின்னாடி புகை வரும், இதுக்கு முன்னாடி புகை வருது. ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு காலையில் எந்திரிச்ச உடனே சொன்னேன், அம்மா இந்த ஸ்பெஷல் பைக்கை அவங்கள்ட்டே கொடுத்துடலாம், நம்ம ரொம்ப ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து நடந்தே போவேன், நடந்தே வருவேன். ஏன்? ஐ நோ மை கெப்பாசிட்டி. எனக்கு என்ன கெப்பாசிட்டி? ஆமாம், எங்கள் மாமனார் வீட்டிலேருந்து இனோவா கார்லேருந்து வந்து நிற்பாங்க. டிரைவரை கூட டேய் என்னை விட்டு அங்கே போய் விட்றான்னு சொல்லி நான் கேட்டது கிடையாது. அவன் உட்காந்துருப்பான், நான் கேட்டது கிடையாது. பிகாஸ் தட் இஸ் த டைம் ஆண்டவர் வந்து எனக்கு டீச் பண்ணுறாரு, யூ ஹாவ் டு வாக். என்னது? நீ நட. இன்னைக்கு நீ நடராஜா சர்வீஸில் தான் இருக்கிற, நீ நட. அன்னைக்கு நான் யோசிக்கக்கூடாது, என்னடா அது நான் யார் வீட்டு மாப்பிள்ளை தெரியுமா, எங்கள் மாமனார் இனோவா கார் வச்சுருக்காரு தெரியுமா, நான் ஏறி தான் போவேன் தெரியுமா. இல்லை, அவர் வேற நான் வேற. எனக்கு தெரியும் என் தகுதி என்னன்னு சொல்லி. அதனால நான் என்ன பண்ணுறேன், நான் நடந்தே போகிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் என் பெலனுக்கு நான் இதை தான் செய்யணும். அதே மாதிரி இன்றைக்கி ஆண்டவர் நம்மளுக்கு டீச் பண்ணுறாரு, உங்கள் பெலனில் நீங்கள் என்னவா இன்றைக்கி இருக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யுங்க, திருப்தியாக செய்யுங்க, அதை திருப்தியாக ஓடுங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம், பிரயாசப்பட்டோம் நல்ல வேலைக்காக. அப்போது ஆண்டவர் வந்து நல்ல வேலையை கொடுத்தார். 12,000லேருந்து 20,000க்கு ஒரு வேலை. சந்தோஷம். அந்த 20,000 வேலையிலையும் நடராஜா சர்வீஸ் தான், ஷேர் ஆட்டோ தான். அப்படி தான் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நாங்கள் கிளம்பணும் அப்படின்னா காலையில் 5 மணிக்கு கிளம்பிடுவோம். 10 மணிக்கு சர்வீஸு. 10 மணி சர்வீஸ்க்கு காலையில் 5 மணிக்கு எழுந்து நாங்கள் ரெடி ஆகிட்டு 5:30 மணிக்கு நாங்கள் வீட்டை விடணும். 5:30 மணிக்கு நாங்கள் வீட்டை விடும் பொழுது எங்கள் மூத்த மகள் கை குழந்தை 6 மாதம். அப்போ 6 மாதம் புள்ள, அந்த 6 மாதம் பிள்ளைய நாங்கள் பனியில் நாங்கள் நடந்து வரணும். நாங்கள் இருந்த இடம் எந்த இடம் தெரியுமா? மீஞ்சூர்ன்ற ஒரு இடத்துல இருந்தோம். மீஞ்சூரில் அந்த டைமில் 2009 பார்த்தீங்கன்னா அதுதான் குப்பைமேடுன்னு சொல்லலாம். மீஞ்சூர்காரங்களாம் கோச்சிக்க கூடாது, ஏன்னா அவ்வளோ குப்பை வரும், வெறும் குப்பையாக இருக்கும். அந்த குப்பையில் எங்கள் பிள்ளையை தூக்கிக்கிட்டு நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து எங்கே வருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வருவோம். ரயில்வே ஸ்டேஷன் வந்த உடனே ட்ரெயினில் வந்து எங்களுக்கு எது ஸ்பெஷல் கேரேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில் ஆந்திராவிலேருந்து ட்ரெயின் வந்துட்டுருக்கும். அப்போ ட்ரெயினில் வந்து பயங்கர கும்பலாக இருக்கும், எல்லா இதுலேயும் ஏற முடியாது, நாங்கள் குழந்தை வேற வச்சுருப்போம் இல்லையா. அப்போ வந்து எது ஸ்பெஷல் கேரேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கீரை, கருவாடு, மீன் இதெல்லாம் லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வரும் ஒரு கேரேஜில். அங்கே வந்து எல்லா ஆளுங்களும் உட்காந்து வருவாங்க. அந்த கேரேஜில் நாங்கள் ஏறிடுவோம். ஏறிட்டோம் அப்படின்னா மீன் கூட பக்கத்தில் இருக்கும், கீரை, காய்கறி இதெல்லாம் இருக்கும். அதுக்கு நடுவில் தான் நாங்கள் நிற்போம். குழந்தைய வச்சுட்டு நின்னோன்னா அங்கே இருக்கிறவங்க எளிமையான ஜனங்கள் எங்களை பார்த்து நீங்கள் உக்காந்திக்குங்க, குழந்தைய கையில் வச்சுருந்தா என்ன சொல்லுவாங்க, நீங்கள் உக்காந்திக்குங்க. அப்படி உக்காந்தி நேராக எங்கே வருவோம்? சென்ட்ரல் வருவோம். சென்ட்ரலில் இறங்கி பிள்ளையை தூக்கிட்டு நேராக பார்க் ஸ்டேஷனுக்கு கிராஸ் பண்ணி வருவோம். இப்போ எல்லாமே நல்லா அழகாக கட்டிட்டாங்க, அந்த டைமை கட்டல, அண்டர் கிரவுண்டு எல்லாமே தாண்டி தான் வரணும். பார்க் ஸ்டேஷன் கிராஸ் பண்ணி வந்துட்டு பார்க் ஸ்டேஷனில் வந்து ஒரு ட்ரெயினுக்காக நின்று பார்க் ஸ்டேஷனில் ட்ரெயினை பிடிச்சி அதுக்கப்புறம் எங்கள் சபை பலவந்தாங்கல்ல இறங்கி ஒரு பிரிட்ஜ் இருக்குது பலவந்தாங்கல் அண்டர் கிரவுண்ட்லாம் இல்லை, பிரிட்ஜ் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். பலவந்தாங்கல் பிரிட்ஜில் போய் ஏறி இறங்கி அங்கே ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக எங்கள் சபையில் போய் இறங்கி நிற்போம். இதுதான் எங்களுடைய பிரயாசம். அன்றைக்கி எங்கள் கையில் எங்கள்கிட்ட கார் இல்லை, எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை. அன்னைக்கு எங்களுடைய தகுதி இதுதான். அதனால உடனே நான் கடன் வாங்கி நான் அதை பண்ணுன்னு பண்ணோமா? இல்லை, கடன் வாங்குறது எனக்கு பிடிக்காது. நான் நிறைய பேருக்கு கொடுப்பேன், ஆனால் கடனாக கொடுக்க மாட்டேன், ஃப்ரீயாக கொடுப்பேன். ஆனால் யாரும் இதுக்கப்புறம் வந்து கேட்டுறாதீங்க. நிறைய பேருக்கு ஃப்ரீயாக கொடுப்பேன், ஏன்னா கடன் அன்பை முறிச்சிரும். அதனால் நம்மளால் முடிஞ்ச 10,000 கேட்குறாங்க, என்கிட்ட 10,000 கொடுக்கறதுக்கு தகுதி இல்லை, ஆனால் 1,000 கொடுக்கலாம். எப்பா என்னால் 10,000 கொடுக்க முடியாது, 1,000 நான் கொடுக்குறேன்,
வேற யார்கிட்டயாவது பார்த்துக்கோ, எனக்கு இன்னைக்கு இதுதான் தகுதி, இதை ஃப்ரீயாக வச்சுக்கோ, இதை என்கிட்ட கொடுக்க வேணாம். இது அன்பாகவே நம்ம எல்லார்ட்டையும் என்ன பண்ணிக்கலாம், மெயின்டைன் பண்ணிட்டு போய்க்கலாம். அப்படி தான் அந்த நாட்களில் தேவ ஆவியானவர் விசுவாசத்தில் எங்களை நடத்த ஆரம்பித்தார். இது ஒரு விசுவாச பிரயாணம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் என்ன பிரயாணம்? விசுவாச பிரயாணம். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உண்மை கிறிஸ்தவன் முதல்ல உலக பிரகாரமான காரியத்துக்கு பணத்தை சேர்க்க மாட்டான். முதல்ல சேமிப்பதற்கு நாம் சுய புத்தியை சாராமல் தேவ ஆவியை சார்ந்தவர்களாய் இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் சொல்கிறாரு, சேமிப்பவர்கள் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஞானவான்கள். வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 21:20 சொல்லுது, வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். பாருங்க, அதை இங்கிலீஷில் நம்ம வாசிச்சோம்னா, a wise man saves for the future but a foolish man spend whatever he gets. பாருங்க, நான் இந்த 2வது வேலையில் வரும்பொழுது எனக்கு 20,000 சம்பளம். அப்போ எங்களுக்கு அந்த மீஞ்சூரில் இருந்து வேற ஒரு இடத்துக்கு வரத்துக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சார். அந்த டைமில் ஆண்டவர் 3வது வேலையை கொடுத்தாரு. அப்போ எனக்கு 33,500 சம்பளம் எனக்கு அது கிடச்சிது. கிடச்ச உடனே நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட அந்த இதுக்கு வந்த பிறகு நான் சும்மா இல்லை, ஒவ்வொரு சனி ஞாயிறு நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது ஐ யூஸ் டு டேக் கிளாஸ். சாஃப்ட்வேர் எடுப்பேன், கிளாஸ் எடுப்பேன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு. அதாவது யாருக்கு அப்படின்னா, ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியாதவங்க என்னை பார்த்தா சும்மா நான் 3,000 4,000 ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுக்கலாம். அதாவது அந்த கோர்ஸே 40,000 50,000 இருக்கும். பட் நான் அதில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து நான் வேலை செஞ்சிட்ருக்கிறதுனால அதை நான் ஜஸ்ட் 4,000 5,000க்கு எடுப்பேன். ஸோ சர்டிஃபிகேட் இல்லாத கோர்ஸு. அப்படி நான் எக்ஸஸாக அந்த மாதத்தில் 40,000 சம்பாதிப்பேன். அப்போ அந்த மாதம் என் சம்பளம் என்ன? 73. அப்போ 73 நான் சம்பாதிக்கிறேன். இப்போது இது தேவ ஆவியானவரும் ஞானமும் இருக்கும்போது இப்படி செய்வோம். இப்போது நான் அன்னைக்கு 6,000, இன்னைக்கு நான் யார்? இப்போது நான் ஒரு 35,000 ரேஞ்சு உள்ள ஒரு பைக்கை யோசிக்கலாமா யோசிக்கக்கூடாதா? யோசிக்கலாமா? ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு யமஹா பைக்கு, பெரிய பைக்கு 56,000 நினைக்கிறேன். இப்போ நான் யார்? 73,000. நான் என்ன எய்ம் பண்ணேன்? 53. நான் எய்ம் பண்ணது கரெக்டாக தப்பா? இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. தேவ ஆவியோடு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் சரியாய் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய முடியும். நீங்கள் சேமிக்கிறவர்களாக மாறுவீங்க. உங்களுடைய திராணிக்கு தக்கதான ஒரு சேமிப்பை செய்யுங்கள். அப்போ சேமிப்பை குறித்து வேதம் சொல்லுது, சேமிக்கிறவர்கள் யாராம்? ஞானவான். நீங்கள் சேமிங்க, நீங்கள் ஞானவானாய் மாறுகிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த சேமிப்பை குறித்து நம்ம யார்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னா, நாம் எறும்பின் இடத்தில் கற்றுக்கணுமா? சேமிக்கவே தெரியாதவங்க இன்னைக்கு எறும்பை தேடி போய் கொஞ்ச நேரம் எறும்புக்கிட்ட உக்காந்தி அது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். நீங்கள் வெட்டித்தனமாக உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க, அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்கள் வீட்டிலேருந்து எதெல்லாம் நவுத்திட்டு போகணுமோ அதெல்லாம் நவுத்தி போயிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. பாவம், அது வேலையை தடுக்கிறதே யார் அப்படின்னா, சோம்பேறியான நம்ம தான் அந்த வேலையை தடுத்துட்ருக்கோம். அது நல்லா சுறுசுறுப்பாக அது வேலை செஞ்சிட்ருக்கோம். அது சும்மா செஞ்சால் பரவாயில்ல, காலை கையை கடித்தா நம்ம என்ன பண்ணுவோம்? வேலையை காமிச்சிருவோம். அப்போ எறும்பை குறித்து வேதம் சொல்லுது என்னவா? நீதிமொழிகள் 6:6-8 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுது, சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை. ஆமாம், இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லாம் சேர்த்து வைக்கணும்னு நினச்சாங்கன்னா குடிப்பாங்களா? இன்றைக்கி குடிக்காத குடும்பம் இருந்ததுன்னா அதெல்லாம் செழிப்பாக இருக்கும். அதுக்கு இனாமாக அரிசியும் தேவையில்லை, இனாமாக பஸ்ஸு விடணும் தேவையில்லை. அவங்கவுங்க காசை போட்டு இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட்டை கவர்மெண்ட்டுக்கு சேர்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எது தான் நிற்கணுமா? குடி ஆவி நின்று போகணும். ஆமாம், பாருங்க, இங்கே சோம்பேறியே நீ எறும்பின் இடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். எறும்பை பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்காது. அதுக்கு தெரியும் நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம், எந்த காலத்தை நோக்கி பிரயாணப்பட்டு இருக்கிறோம்.
அந்த காலத்துக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ற திட்டம். அதுக்கு பிரபுவும் இல்லையா, தலைவனும் இல்லை, அதிகாரியும் இல்லை சொல்லித்தரதுக்கு. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் எல்லாமே இதில் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. நம்மளுக்கு ஆண்டவர் இருக்கிறார், எஜமானன் இருக்கிறார். எஜமானன் கற்றுக் கொடுத்து நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? சில நேரத்தில் சோம்பலாக இருக்கிறோம். நம்ம நல்ல எனர்ஜியாக இருக்கிற காலத்தில் எல்லா காரியத்தையும் எனர்ஜியாக செய்யணும். அது நம்மளுக்கு தேவை. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், இங்கே பாருங்கள், கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்குமா. எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள், ஞானத்தை கற்றுக்கொள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளுடைய ஃப்யூச்சர் என்ன, உங்களுடைய ஃப்யூச்சர் என்ன, நீங்கள் எங்கே நிற்கிறீங்க, வாட் இஸ் யுவர் ஃப்யூச்சர், உங்களுடைய ஏஜ் என்ன, அடுத்து உங்களுடைய பிள்ளைகளுடைய ஏஜ் என்ன, அவங்கள நீங்கள் எப்படி நீங்கள் கரை சேர்க்க போகிறீங்க, நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் அவங்கள நீங்கள் வளர்க்கலாம். அவங்களும் உங்களை பார்த்துட்ருக்காங்க, நீங்களும் அவங்கள பார்த்துட்ருக்கிறீங்க. நீங்கள் எப்படியாப்பட்ட விசுவாசியாக இன்றைக்கி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, ஃப்யூச்சர், யூ ஹாவ் டு திங்க் யுவர் ஃப்யூச்சர். ஆமாம், அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஆயத்தமாகிற வேலை குதிரையோட வேலை. எனக்கு ஆண்டவர் இருக்கிறார், ஜெயத்தை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தம் இல்லாமல் உட்காந்து தூங்கிட்டு இருந்து யுத்தம் வரும்போது இந்தோ நான் போகிறேன் அப்படின்னா எங்கேயாவது வலிக்கி விட்டு விழுந்துடும், காலு முறிஞ்சு போயிடும் குதிரைக்கு. அதுக்கு ஒரு யுத்த பயிற்சி வேணும். அதே மாதிரி தான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பயிற்சி பெற்றவர்களாய் மாறணும். அனுதினமும் நீங்கள் பயிற்சி பெற்றவர்களாய். ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் அதற்குரிய காரியத்தை நீங்கள் பிரயாசப்பட்டு என்ன பண்ணணும்? ஒரு காரியமும் ஆமாம் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். பெனிஃபிட்டான காரியங்களை செய்ய ஆரம்பிங்க தேவ பிள்ளைகளே. அப்போது சேமிப்பவர்கள் ஜாக்கிரதை உள்ள நினைவுள்ளவர்களாக இருப்பார்களாம். நீதிமொழிகள் 21:5 சொல்லுது, ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவு, அவனுடைய நினைவு ஆசீர்வாதமான நினைவாக இருக்கும். செல்வத்துக்கு ஏதுவாக இருக்குமா? அப்போ அவங்கள தூங்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா தூங்க மாட்டாங்க. தே வில் டூ சம் ஒர்க். தூங்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க சிந்தனை அப்படியே அதிலே தான் இருக்கும், அடுத்த கட்ட மூமெண்ட். இன்னைக்கு நான் யார், நாளைக்கு நான் யாராக இருக்க வேண்டும் என்பதை யோசிக்கிறவர்களாக இருப்பாங்க. இவங்களுடைய இருதயத்தை குறித்து வேதம் சொல்லுது, இவர்கள் ஜாக்கிரதை உள்ள இருதயம் உள்ளவர்கள். என்ன நம்ம கேட்கணும்? ஜாக்கிரதை உள்ள இருதயம். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். இன்னைக்கு உள்ள நேரத்தை நீங்க அனாவசியமா செலவு பண்ணிடாதீங்க. இன்னைக்கு நீங்க யாராக இருக்கிறீங்க, தேவன் இன்றைக்கு கொடுத்த பலனை வைத்து, அந்த பலனை வைத்து சம்பாதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு இருக்கிற பலன் அவர் கொடுத்த பலனாய் இருக்கிறது. சேமிப்பவர்கள் யாரா? ஜாக்கிரதை உள்ள நினைவுள்ளவர்கள். சேமியுங்கள்னு சொல்லி கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். சரி, வேதாகமத்தில் தேவ ஆவியும் ஞானமும் பெற்ற மனுஷனாகிய யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, இந்த யோசேப்பு சேமிக்க கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, எகிப்தின் ராஜா ஒரு சொப்பனத்தை காண்றாரு. அதாவது நல்ல புஷ்டியான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வருகிறது. அதை மறுபடியும் நதியிலிருந்து 7 அவலட்சணமான பசுக்கள் ஏறி அந்த நல்ல பசுவை என்ன பண்ணிடுச்சான்? பட்சித்து போட்டுடுச்சான். இதை ஆண்டவர் அந்த பார்வோனுக்கு காமிச்சிருக்கிறார் இந்த சொப்பனத்தை. இதை காமிச்சோடனே பார்வோனுக்கு ஒரே குழப்பம், இது என்னடா சொப்பனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அப்படி யோசிச்சுட்டு படுத்து தூங்கிட்டார். அடுத்தது என்ன நடக்குது? மறுபடியும் ஒரு சொப்பனம். நல்ல 7 கதிர்கள் வருது. அந்த 7 கதிர்கள் முளைக்கிற இடத்துல அதை எடுத்து போட்டு தீந்த 7 கதிர்கள் வருது. பார்வோனுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. பார்வோன் என்ன பண்ணுறாரு? ஆஹா, இதுக்கு மேலே நம்ம ஆளுங்களெல்லாம் கூப்பிடணும், எல்லா சாஸ்திரிகள், எல்லா மந்திரவாதிகள், எல்லா வித்தை தெரிஞ்சவங்களாம் வாங்கப்பா, இந்த சொப்பனத்துக்கு என்ன பண்ணுங்க, அர்த்தத்தை சொல்லுங்கன்னு சொல்லி இருக்கும் பொழுது, அப்பொழுது தான் தேவ ஆவியும் ஞானமும் பெற்ற யோசேப்பை அங்கே கூப்பிடுறாங்க. அல்லேலூயா. இந்த தேவ ஆவி பெற்ற மனுஷனுடைய ஆலோசனை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 41:25-32. அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான், தேவன் தான் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. சில டைம் ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக உங்கள் ஃப்யூச்சரில் என்ன ப்ராப்ளம் வருன்றதை ஆண்டவர் வெளிப்படுத்துவார்.
வெளிப்படுத்தும் பொழுது ஞான ஆவியை பெற்ற நாம அதை யோசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. அப்போ அதே மாதிரி வந்துருச்சு. அப்போ அவர் சொல்கிறார், அந்த 7 நல்ல பசுக்களும் 7 வருஷமாம், அந்த 7 நல்ல கதிர்களும் 7 வருஷமாம், சொப்பனம் ஒன்றே. அவைகளின் பின் ஏறி வந்த கேவலமும் அவலட்சமான 7 பசுக்கள் 7 வருஷமாம். கீழ்காற்றினால் தீந்த சாவியான 7 கதிர்களும் 7 வருஷமாம். இவைகள் பஞ்சமுள்ள 7 வருஷமாம். பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே. தேவன் தான் செய்ய போகிறத பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். எகிப்து தேசம் எங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அதன் பின்பு பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூர்ணம் எல்லாம் மறக்கப்பட்டு போகும். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூர்ணம் எல்லாம் ஒளிந்து போகும். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது என்பதையும், தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரெட்டித்தது. பாருங்க, இது சொன்ன உடனே பார்வோன் அவர்கிட்ட ஆலோசனை கேட்குறாரு. அப்போ அந்த ஆலோசனை அவர் சொல்கிறார். ஆதியாகமம் 41 அதிகாரம் 33 39 வாசிக்கும் பொழுது, ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரனை வைத்து பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளையும் விளைச்சலில் 5 ஒரு பங்கை வாங்கும்படி செய்வாராக. இப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க? சேமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃப்யூச்சருக்காக ஏதோ ஒரு பாதிப்பு வரப்போகிற நாட்களில் பஞ்சம் வரப்போகுது. பஞ்சம் வர நாள் வரையும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தால் நம்மளுக்கு அரிசி கிடைக்குமா? அதே மாதிரி தான் அங்கேயும் பயங்கரமான பஞ்சம் வரப்போகுது. ஆண்டவர் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, அங்கே சேமிக்க கற்றுக் கொடுக்கிறார். அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பார்களாக. தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாய் இருப்பதாக என்றான். இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, அன்னைக்கு யோசேப்பு ஒரு பஞ்சத்தையே தடுத்தார். பஞ்சத்தை தடுத்து நிறுத்துகிற அளவிற்கு கிருபை பெற்றிருந்தார், ஞானம் பெற்றிருந்தார். அவர் என்ன பண்ணார்? சேமித்தார். அதுதான் ஞானம். சேமித்தார். சேமிக்கும் பொழுது அந்த சேமிப்பு மற்றவங்களுக்கு என்ன ஆச்சு? உதவியாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த எகிப்து தேசத்தை அவர் செழிப்பாய் மாற்றிவிட்டார். அதை கொடுத்து அந்த எகிப்து தேசத்தை எப்படி ஆக்கினார்? நல்ல ஒரு பிஸ்னஸ்மேன், நல்ல ஒரு ஞானம் பெற்ற ஒரு மனிதன். சாதாரண ஒரு விஷயத்தை எப்படி அழகாய் நடத்தி கொடுத்தாரோ அப்படி அழகாய் நடத்தினார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்லித்தரார் அப்படின்னா, சேமிக்கிற இருதயம் வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் தேவ பிள்ளைகளே. அப்போ தேவ ஆவி சேமிக்கும் ஞானத்தை கொடுக்கும். அப்போ சேமிக்கும் ஞானத்திற்கும் தேவ ஆவிக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். ஒரு விஷயம், கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, சேமிக்கும் ஞானத்தை எனக்கு நீங்கள் தாங்க ஆண்டவரே. சேமிக்கும் ஞானத்தை எனக்கு நீங்கள் தாங்க ஆண்டவரே. கிருபையாய் இறங்குங்க ஆண்டவரே ராஜா. இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டவரே ராஜா சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் சேமிக்கும் ஞானத்தை கொடுப்பீராக. நீர் அப்படி கொடுக்கிறதா எவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமீன். அடுத்தது திட்டமிடுதல். முதல்ல சேமிப்பு, அடுத்தது திட்டமிட்டு நம்ம சேமிக்கணும். சரி, இப்போ திட்டமிடுதலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி அந்த காரியத்தை பார்த்தோம். சரி, இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க. இப்போ உங்களுடைய திராணிக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க? 1 BHK, அப்புறம் 2 BHK, அப்புறம் 3, அப்புறம் 4. இப்போ என் திராணி 1 BHK அப்படின்னா அதை தான் நான் செய்யணும். அது எதை பேஸ் பண்ணியிருக்கு? தன்னுடைய சேமிப்பை சார்ந்ததாக இருக்கிறது. அடுத்தது தன்னுடைய உழைப்பை சார்ந்ததாக இருக்கிறது. அடுத்தது தன்னுடைய செல்வத்தை கொண்டு
நாம் திட்டமிட வேண்டும். ஏன்னா ஒரு பெரிய ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா வாழ்க்கை முழுக்கும் கடனாளியாக நம்ம மறிக்கிறத காட்டிலும் நம்மள்கிட்ட இருக்கிறத வச்சு ஒரு நல்ல வீடு கட்டணும். அல்லேலூயா. அதுதான் தேவ பலனை அந்த ஆண்டவர் கொடுப்பார். எந்த அளவிற்கு திட்டமிடுகிறோமோ அந்த அளவிற்கு என்ன வேணுமா? உழைப்பு தேவை. உன் திட்டம் பெருசாக பெருசாக உழைப்பும் பெருசாகிட்டே இருக்கணும். திட்டம் பெருசு, உழைப்பு இதுக்கோண்டா இருந்ததுன்னா என்ன ஆகும்? திட்டம் அப்படியே தான் இருக்கும், ட்ரீமாக தான் இருக்கும். ஆனால் அந்த ட்ரீமை ட்ரூவாக நம்ம ஆக்கணும் அப்படின்னா நம்ம உழைக்கிறவர்களாய் மாற வேண்டும். சொல்லுங்கள், எல்லாரும் யாராக மாறணும்? ஆமாம், இது வரைக்கும் நான் விசுவாசம், பேய், பிசாசுலாம் பிரசங்கம் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இதை குறித்து நீ பிரசங்கம் பண்ண, இதை எல்லாத்துக்கும் சொல்லி கொடு. அல்லேலூயா. நீதிமொழிகள் 24:27 சொல்லுது, வெளியில் உன் வேலையை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு. இங்கே ஆண்டவர் உழைப்பை குறித்து சொல்லித்தரார். உன் வேலையை வெளியில் நீ நல்லா பண்ணு, அந்த வேலையிலேருந்து வர வருமானத்தை நீ கவனி, வயலில் அதை ஒழுங்காக்கிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு? வீட்டை கட்டு. உன் கையில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதை செய். திராணி இல்லாமல் நீ என்ன பண்ணிடாத. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்சம் சேமி, கொஞ்சம் சேமித்து வைங்க. எல்லாத்தையும் தின்னுபிட்டு சும்மா உக்காந்துருக்காதீங்க. கொஞ்ச நாள் என்ன பண்ணுங்க? சேமிங்க. குடிச்சிட்டு இருக்கோங்க, சிகரெட் குடிக்கிறோம், எல்லாம் புகையாக போயிட்டுருக்கு. சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு எல்லாம் புகையாக போகுது, தண்ணி அடிக்கிறவங்களுக்கு எல்லாம் தூக்கமாக போகுது. முடிஞ்சு போச்சு எல்லா கதை. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னுமே அந்த மாதிரியெல்லாம் கதை இருக்கக்கூடாது. நீங்கள் சேமிக்கிறவங்களாக மாறணும், நீங்கள் திட்டமிடுகிறவர்களாய் மாறணும். இன்றைக்கி வாலிப சமுதாயம் திட்டமிடு, சேமி. எங்கள் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சேமிக்கிறதுக்கு அந்த நாட்கள்லாம் அந்த களிமண்ணில் செய்யப்பட்ட அந்த உண்டியல் இருக்கும் தெரியுமா? ஆமாம், அதில் 10 காசு 20 காசுலாம் போட்டு சேமித்து ஃபுல்லாக வச்சிடுறது. சேமித்து ஃபுல்லாக வச்சுட்டேன்னா ஐயோ எனக்கு இருக்க சந்தோஷம் கொஞ்சம் நஞ்சம் சந்தோஷம் இல்லை. எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் அதை உடச்சி போய் சாக்லேட் வாங்கிட்டு வந்துடுவேன். ஆமாம், அது எதுக்கு உதவுது? சாக்லேட் வாங்க உதவுது. ஆனால் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம சேமிக்கிறதை நல்லதுக்காக நாம் சேமிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் பலத்தை பார்த்து நீங்கள் சேமிப்பை நீங்கள் பயன்படுத்துங்க. லூக்கா 14:28-30 வரையும் நீங்கள் வாசிங்கன்னா வேதம் சொல்லுது, உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, கணக்கு பாரு. வேற ஒரு ஆளை பார்த்து கணக்கு போடக்கூடாது, உங்கள் கணக்கை நீங்கள் போடுங்க. அல்லேலூயா. இப்போ எல்லா கணக்கெல்லாம் எப்படி போடுதுன்னா, அப்படியா பாத்தியா அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு. நான் நாளைக்கு சூட்டு போட்டு வருவேன், பாத்தியா? என்ன பார்த்து என்ன பண்ணுவாங்க? கணக்கு. நான் சொல்கிறேன், உங்கள் கணக்கு என்ன பண்ணுங்க, போட்டாலே கொஞ்சம் உருப்படியாக இருக்கும் குடும்பம். மற்றவன் கணக்கு நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம கணக்கை நம்ம போடணும். இன்றைக்கி ஆண்டவர் அதை தான் நம்மளுக்கு சொல்லித்தராரு. நம்மளுக்கு என்ன சொல்லித்தராரு அப்படின்னா, கணக்கு பார்க்க வேண்டும். ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க, ஒரு பிஸ்னஸே நீங்கள் துவங்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு தரிசனத்தில் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறீங்க, உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நீங்கள் யோசிக்கணும். இன்றைக்கி எனக்கு ஒரு சின்ன மளிகை கடை வைக்கிறதுக்கு தான் எனக்கு திராணி இருக்குது அப்படின்னா, நான் ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் அளவுக்கு நான் யோசிச்சுட்டு நான் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? இல்லை, என் திராணிக்கு ஏற்ற மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், கணக்கு பாரு, கணக்கு பாருங்கள். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் தேவ பிள்ளைகளே. அடுத்தது, நாம் திட்டமிட்டது நிறைவேற 3 முக்கியமான காரியங்கள். இதை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். முதல்ல ஆண்டவர் சொல்கிறாரு, விடாமுயற்சி செய்யுங்கள், சோம்பலை எடுத்து போடுங்க. இதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10:4-5. சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான், சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லச்சை உண்டாக்குகிற மகன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, விடாமுயற்சியாக நீங்கள் செய்யுங்க, சோம்பலை என்ன பண்ணுங்க, எடுத்து போட்டுருங்க. அடுத்தது 2வது ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன், கைப்பாடாய் சேருங்கள், விருத்தி அடையுங்கள். அல்லேலூயா. உங்கள் கரம் கொஞ்சம் பாடுபடணும்.
நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படணும். கஷ்டத்திலிருந்து சேர்த்து வைங்க, நீங்கள் திருப்தியாக இருப்பீங்க. சரி, வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, வஞ்சனையினால் தேடின பொருள் குறைந்து போகும், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவானா. அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வட்டி கொடுத்து நீங்கள் வட்டியில் நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா அது என்னவா? ஆமாம், அது சாபமாக போயிடும். அது உங்கள் சந்ததிக்கே சாபமாக போயிடும். ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க அப்படின்னா அந்த உழைப்பானது உங்களுக்கு பிரதிபலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் எல்லாரும் கேட்பாங்க, ஏயா பாஸ்டர் நீ என்னையா மூச்சு போட்டு உட்காந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் எல்லாருக்கும் தலையில் கையை வச்சு ஜோம் பண்ணிட்டு இருக்கியே. உடனே நான் சொல்லுவேன், இது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. நான் சொகுசாக நான் உட்காந்துட்டு நான் ஜெபிக்க மாட்டேன், நீங்களாம் போங்க உங்களுக்கு பேய் துரத்த மாட்டேன், நாங்கள் இப்படி தான் நிற்போம், நீங்களே ஜெபிச்சுக்குங்க அப்படின்னா நான் யார்? சோம்பேறி. ஆமாம், சோம்பேறி ஊழியக்காரன். ஏதாவது ஹெல்ப் பண்ணுறான்னு அந்த ஆள், இந்த ஆள் கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த ஆள் செய்ய மாட்டார். சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவன் யாருக்கு முன்னாடி நிற்பானா? ராஜாக்களுக்கு முன்னாடி. இன்னைக்கு ஒவ்வொரு உங்களுடைய வேலையிலையும் நீங்கள் என்ன பண்ணுங்க? ஜாக்கிரதையாக இருங்க, கைப்பாடாய் சம்பாதிங்க. 4 பிசாசை நான் துரத்தணும், 40 பிசாசு என்ன துரத்தணும். அப்போ தான் நான் கைப்பாடாக நான் கரெக்டாக போயிட்டுருக்கேன்ற அர்த்தமாக இருக்குது. கஷ்டம்தாங்க, எல்லா வேலையிலும் கஷ்டம் இருக்குது. நெல்சன் பாஸ்டர் இன்னைக்கு காரில் போகிறாரு, நாளைக்கு நான் ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தா நான் காரில் போவேன், அடி துரத்தும் பிசாசு. நான் எத்தனை பேய்கிட்ட அடி வாங்கினேன்னு நான் கணக்கு போட்டு சொல்லலாம். பேய் அடிக்கும், நாய்க்கு துரத்தும், எல்லாமே நடக்கும். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலையை நான் ஜாக்கிரதையாக செஞ்சாகணும், கைப்பாடாய் செய்ய வேண்டும். இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலையை கைப்பாடாக செய்யுங்க. இந்த வேலையில் போனால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அடுத்தது போவியா தம்பி? இல்லைங்க நான் வேறு வேலை பார்க்க போகிறேன். அப்போ நீ வாழ்க்கையில் உருப்பட மாட்ட தம்பி. வாலிபர்களுக்கு சொல்கிறேன், மூட்டை தூக்க வைக்கிறான், தூக்கு, செய்யுங்க. யார் செய்ய வேணாம் செய்ய சொன்னால் செய்யுங்க. சோம்பேறியாக இல்லாமல் அந்த நாளை வேஸ்ட் பண்ணாமல் அட்லீஸ்ட் ஒரு 2 ரூபானாவது கிடைக்கும்ல. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஆமாம், இப்படிப்பட்ட ஆளுலாம் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்காதீங்கன்னு சொல்ல வரேன். கைப்பாடு படணும், கஷ்டப்படணும், வேர்வை சிந்தணும், உழைங்க. தேவன் இருக்கார், தேவனை ஆசீர்வாதம். பிரதர் நான் எவ்வளவோ இந்த சபைக்கு வந்துட்டுருக்கேன், ஒரு 10 வருஷம் ஆச்சு, நான் அப்படியே தான் இருக்கேன். பிரதர் கைப்பாடாக நீங்கள் ஏதாவது இல்லை அந்த வேலைக்கு போனேன் அது சரியில்லை, இந்த வேலைக்கு போனேன் அவன் திட்டுனா, அந்த வேலைக்கு போனேன் மூஞ்ச காமிச்சான், வாழ்க்கையில் உருப்படவே முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், கைப்பாடாய் சேருங்கள், விருத்தி அடைவீர்கள். ஹல்லேலூயா. அப்போ வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அடுத்தது உண்மையுள்ள ஒரு மனுஷனாக மாறிடுங்க. இன்னைக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? திட்டமிடுகிறவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், திட்டமிடுகிறவர்கள் விடாமுயற்சி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், திட்டமிடுகிறவர்கள் கைப்பாடாய் சேர்க்கிறவர்களாக இருக்கணும். நீங்கள் சேமிப்பீங்க, நீங்கள் விருத்தி அடைவீங்க, எஜமான் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் உழைப்புக்கு தக்கதான கூலியை அவர் கொடுப்பார். இதுதான் பைபிளுடைய லா. இதை நம்ம ஒழுங்காக செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். நான் இப்போ ஜெபம் பண்ண போகிறேன், எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படி எழுமி நில்லுங்க. வசனம் என்ன சொல்லுது? இன்னைக்கு இந்த வசனத்தை எல்லாம் வீட்டில் போய் மறுபடியுமா நீங்கள் தியானிச்சு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தரை நோக்கி பார்த்து இன்றைக்கு கிருபை தாங்க, நான் சோம்பலாய் இருக்கக்கூடாது, நான் திட்டமிடுகிறவனாய் இருக்க வேண்டும், நான் தேவ ஆவி பெற்றவனாய் இருக்க வேண்டும், நான் ஞானவானாய் இருக்க வேண்டும். அப்பாவை பார்த்து கேளுங்க, இன்னைக்கு நான் விடாமுயற்சி செய்கிறவனாய் இருக்க வேண்டும், நான் கைப்பாடாய் சேர்க்கிறவனாய் இருக்க வேண்டும், நான் ஒரு உண்மையுள்ள மனுஷனாய் இருக்க வேண்டும். கேளுங்க, அப்பாவை நோக்கி பார்த்து. இன்னைக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமாம், உண்மை கிறிஸ்தவன் உலக பிரகாரமான காரியத்திற்கு பணத்தை செலவழிக்க மாட்டான். ஆமாம், கான்சர்ட்டுக்கு போய் உட்கார்றது, வேற என்னென்னமோ போய் சினிமா படத்தெல்லாம் பார்க்கறது, உலக பிரகாரமாக தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை அப்படி நீங்கள் பயன்படுத்தாதீங்க. அதுக்கும் ஆண்டவர் சொல்லித்தரார் நம்மள்கிட்ட. உண்மை கிறிஸ்தவனுக்கு பொருளாசை இருக்கக்கூடாது, உண்மை கிறிஸ்தவனுக்கு பண ஆசை இருக்கக்கூடாது. ஆனால் அவன் தேவ ஆவி பெற்றவனாய் இருக்க வேண்டும், ஞானம் பெற்றவனாய் இருக்க வேண்டும்,
திட்டமிடுகிறவனாய் இருக்க வேண்டும். ஆமா, சேர்க்கிறவனாய் இருக்க வேண்டும். எல்லா கரங்களை உயர்த்தி இந்த செய்திக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இன்னைக்கு நான் இதுக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரைக்கும் நான் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனாலும் இன்னைக்கு என் கரங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னைக்கு என் கரங்களை ஆசீர்வதிங்க. இன்னைக்கு என் கரத்தை ஆசீர்வதிங்க. என் கரத்தை ஆசீர்வதிங்க. என் சாபம் நீங்கட்டும், என் பாவம் நீங்கட்டும், என் மாம்சத்தில் இருக்க கிரியை நீங்கட்டும் ஆண்டவரே. ஒரு உழைக்கும் உழைப்பை எங்களுக்கு கிருபையாய் பலத்தை கொடுங்க. அந்த பலத்தை கொடுக்கிறவரே கிறிஸ்து தான். ஞானத்தை கொடுக்கிறவர் கிறிஸ்து தான். செழிப்பை கொடுக்கிறவர் கிறிஸ்து தான். ஆமா, இன்னைக்கு அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவரே. நான் சரியாய் வேர்வை சிந்தி உழைப்பவனாக உத்தமனாக ஆண்டவரே இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி அப்பாவை பார்த்து சொல்லுங்க. விடாமுயற்சி செய்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். சோம்பல் தனமான ஆவிகள் எங்களை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உண்மையுள்ள மனுஷனாய் நாங்கள் இருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்வீராக. எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணுவீங்களா? எல்லா வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவீங்களா? அப்பாவை நோக்கி பார்த்து எங்களுக்கு அந்த கிருபையை தருவீராக, எங்களுக்கு அந்த கிருபையை தருவீராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மாயையான காரியங்களுக்கு எங்களுடைய உழைப்பை நாங்கள் சிந்தாதபடிக்கு, ஓ இயேசு கிறிஸ்துவுக்காக ஆண்டவரே, உமக்காக ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த குடும்பத்திற்காக ஆண்டவரே, நாங்கள் செயல்பட கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன் அப்பா ராஜா. எல்லாம் கேட்டு நல்லா ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானத்தை எடுங்க. உங்க குடும்பத்தில் ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. இதுவரைக்கும் அனாவசியமா என்னென்னலாம் செலவு பண்றீங்களோ ஆண்டவரை சொல்லி, திராணிக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணாம நான் தப்பா பண்ணிட்டேன் ஆண்டவரே, அதனால நான் சேமிக்க முடியல ஆண்டவரே, அது ஞானம் இல்லாத தன்மை ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே சொல்லுங்க. ஒரு தீர்மானத்தோட போங்க. உங்களுக்கு ஆண்டவர் நல்ல பிளஸ்ஸிங்கை கொடுப்பார். இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல பிளஸ்ஸிங் வேணும். ஞானத்தின் ஆவியானவர் என் மேலே இறங்கணும். நல்ல தீர்மானத்தை எடுக்கணும். கர்த்தர் இறங்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி எல்லா கரங்களை உயர்த்தி bless your work. உங்களுடைய வேலையை நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்கள் வேலையை குற்றப்படுத்துகிறவங்களா என்றைக்குமே நீங்கள் இருக்காதீங்க. ஆமாம், வேலையில் பாம்பு இருக்கும், பல்லி இருக்கும், பூரா இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம். ஆமாம், ஆனால் அந்த வேலையை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் தீர்மானித்து அதில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நம்ம எல்லாருமே நம்ம பெற்றுக்கொள்ளலாம். தேவ பிள்ளைகளை எல்லா கரங்களை உயர்த்தி ஜெபிப்பீங்களா? எல்லாம் நல்லா சோமனுங்க. கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே ராஜா, இன்றைக்கு எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே ராஜா. நாங்கள் எல்லாம் உழைப்பவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எங்கள் எஜமானன் சீமானாய் இருக்கிறார். சீமானாய் இருக்கும் எஜமானுடைய பிள்ளைகளும் சீமானா தான் இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, என் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, என் உழைப்பை ஆசீர்வதிங்க. நாங்கள் ரெட்டத்தனையாய் மேன்மைப்படுத்தப்படட்டும். ஞானமான வசனத்தை நாங்கள் வாசிச்சிருக்கோம், அந்த வசனத்தின்படி நாங்கள் மேன்மைப்படுத்தப்படணும். எல்லாம் சொல்லி நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் நேரம் தரேன். உங்கள் எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் நேரம் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இது ஒரு விசேஷமான முக்கியமான செய்தி. அதனால இதை நம்ம அப்படியே கடைபிடிக்கும் பொழுது கர்த்தர் மேலான காரியத்தை அவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் மேலான காரியத்தை அவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. எல்லாம் நன்றி செலுத்துங்க. நன்றி பிதாவே, சோத்திரம் அப்பா. எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே ராஜா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. இன்றைக்கு கர்த்தாவே நீர் இறங்கி கிரியை செய்வீராக எங்களுடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க. அப்பாவை நோக்கி பார்த்து, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எங்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. கர்த்தர் இறங்கி கிரியை செய்யுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்பா பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. இன்னைக்கு சொல்லுங்க. கூடாதது ஒன்றுமில்லையே, என்னை
சொல்லுவோமே, என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, ஓ கூடாதது ஒன்றுமில்லையே, ஜீசஸ் கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. ஆமென். ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும், மனுஷனால் கூடாதது, ஓ மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும், மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். கூடாதது ஒன்றுமில்லையே, எல்லா கரங்களை தட்டி, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது. தேங்க்யூ தேங்க்யூ. என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை. ஆமாப்பா, என் தேவனால் கூடாதது. இன்னைக்கு தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்திலையும் என் கர்த்தர் இறங்குவீராக. என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. அப்படி கரங்களை உயர்த்தி சபையாய் நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி பார்த்து, பிதாவே இன்றைக்கு நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. திட்டமிட்டு சேமிக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு நீர் கொடும். இன்றைக்கு ஆண்டவரே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அதை நீர் கொடுக்கும்படியாய், அந்த கிருபையை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஞானவானாய் தேவ ஆவியை பெற்றவர்களாய் நீர் மாற்றும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் அப்பா ராஜா. உடைய கிருபையுள்ள பொறுப்பாதில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா கரங்களை உயர்த்திக்குங்க ஆண்டவரே. இவர்களுடைய வேலைகளை நீர் ஆசீர்வதியும். யாரெல்லாம் நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, உயர்வுக்காக ஜெபிக்கிறார்களோ, நீர் ஆண்டவரே ராஜா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க வேலைகளை எல்லாம் ஆசீர்வதித்து நல்ல உயர்வை கொடும். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலையை கொடும். பிசினஸ்க்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு அதற்குரிய வாசலை திறந்து கொடும். கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு அந்த கட்டு உடையட்டும், உடையட்டும், இயேசுவின் நாமத்தினாலே உடையட்டும் அப்பா. ஒவ்வொரு வீட்டார்கிட்ட இருக்கிற கட்டுக்கள் உடையட்டும். நீர் அப்படி செய்கிற தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா, உமக்கு கோடான கோடி நன்றி. மீதியான வேலையை நீர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. பெரிய காரியங்களை நீ செய்வீராக. இயேசுவின் திருப்பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நிறைய பேர் சாட்சியா நிறுத்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். டெஷுவா விடுதலை பெருவிழா. இக்கூட்டத்தில் போதகர் நெல்சன் ஜாஸ்பர் அவர்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள். இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அநேக சகோதர சகோதரிகள் சுகம் பெற்ற சாட்சி உங்கள் பார்வைக்கு. அவங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாது. அவங்க பியூர் முஸ்லீம். அவங்களுக்கு கேன்சர் இருக்குது யூட்ரஸில் அப்படின்னு சொன்னாங்க. டெஷுவா மீட்டிங்கில் ஜெபிக்கிறதுக்காக கூட்டு நிற்க வச்சு ஜெபிக்க வச்சேன். 3 மாதம் கழித்து திருப்பி நாங்கள் டெஸ்ட் எடுத்தோம். அந்த டெஸ்ட்டு டோட்டலாக அப்படியே நெகட்டிவ், எதுவுமே இல்லை. அவங்களுக்கு 3rd ஸ்டேஜில் இருந்த கேன்சர் 0. வேலையும் இல்லை. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல. பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணும்போது சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரப்போகுது,
அது ஒரு இருள் வந்து தடுத்து நிறுத்தியிருக்குது, இப்பொழுது அந்த இருள் விலகுது அப்படின்னு சொல்லி குறிப்பாக அதை ஜெபம் பண்ண பிறகு அடுத்த வாரமே எனக்கு அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து எனக்கு கையில் கிடச்சிது. எனக்கு 2 காதுலையுமே சீழ் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆப்ரேஷன் தான் செய்யணும், ஒரு காதுக்கு 1 லட்ச ரூபாய் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஐயா கிட்ட ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். இப்போது அந்த 2 காதுல இருந்தும் சீழ் வரது இல்லை. 1.5 மாதம் 2 மாதமாக சீழே வரதில்லை. சளி பிடிச்சாலும் ஆனால் சீழ் வரதில்லை. ஏசப்பாவுக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். 6 வருஷமாய் காதுல சீல் வந்துட்டே இருந்தது. இங்க வந்து ஜெபித்த பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சீலை நிறுத்தி போட்டார். ரிலேட்டிவ்ஸ் மூலமாக நாங்கள் தேஷ்வா மீட்டிங்க்கு போன வருஷம் பிப்ரவரி மாதம் வந்தோம். அப்போ வந்து ப்ரோ வந்து ப்ரேயர் பண்ணாங்க. ஆகஸ்ட்டில் வந்து நீங்கள் கன்சீவ் ஆவீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஏசப்பா வந்து எங்களுக்கு வந்து வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஆகஸ்ட்டில் நாங்கள் கன்சீவ் ஆனோம். மார்ச்சில் பாப்பா பிறந்தா. இன்றைக்கி நாங்கள் சாட்சியாக வந்து நிற்கிறோம். ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். ஒவ்வொரு 2வது சனிக்கிழமை டெஷுவா விடுதலை பெருவிழாவில் சகோதரர் நெல்சன் ஜாஸ்பர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் ஜெபிப்பார்கள். நீங்களும் டெஷுவா கூட்டங்களில் கலந்து கொண்டு இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொள்ளலாம். நடக்கும் இடம் நம்பர் 20 சியோன் காம்ப்ளெக்ஸ், முத்தமிழ் நகர், பம்மல், பல்லாவரம், சென்னை 43. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9629706724. எண்ணற்ற தேவ பிள்ளைகள் சகோதரர் நெல்சன் ஜாஸ்பர் கொடுத்த ஆன்லைன் செய்திகள் மூலமாகவும் ஜெபத்தின் மூலமாகவும் விடுதலை பெற்று வருகின்றனர். விடுதலை கொடுக்கும் செய்திகளை பார்த்து பயனடையுங்கள். மேலும் நெல்சன் ஜாஸ்பர் மினிஸ்ட்ரீஸ் அபிஷியல் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகாமையில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். கட்டுக்களில் இருக்கும் அநேகருக்கு பகிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.